ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரையும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய வேலை இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக கான்டென்ட் வீடியோஸ் போட முடியறதில்ல. ஸோ அதனால் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன். சரி, நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி இது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மேகமலை. நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்போட வீடியோ தான் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் மேகமலையோட வியூ, அதில் இருக்க அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கும். அது நீங்கள் போக வேண்டிய சீசனில் போகணும். இப்போ இந்த டைம், அதாவது இப்போ என்ன மந்த்தா, இப்போ ஜூலைலேருந்து அடுத்த ஒரு 3 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே நல்ல கொஞ்சம் மழை, ரொம்ப ஹார்டான ரெயின்ஃபால் இருக்காது, பட் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அண்ட் அந்த கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேகமலை ஹில் ஸ்டேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தென்பழனி முருகன் கோயில், முருகன் கோயிலில் செக் போஸ்ட் இருக்கும், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஸோ அங்கே ஒரு என்ட்ரி போட்டுட்டு தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் அந்த என்ட்ரி நம்ம போட்டதில் ஒரு சைன் பண்ணுவோம். ஸோ இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, பிஃபோர் 4 o'clock, அதாவது மார்னிங் 6லேருந்து 6 o'clock அப்புறமா தான் நம்ம மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4 o'clock நம்ம ரிட்டர்ன் வந்துடும். 4 o'clock மேலே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கே இந்த அனிமல்ஸோட பாசிங்லாம் நிறையா இருக்கும். மெயினாக காட்டு யானை அதிகமாக அந்த ரோட்ஸ்லாம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ மேகமலை பிளான் பண்ணுறவங்க இந்த டைமிங்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேலே காட்டேஜஸ் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, நீங்கள் முன்னாடியே புக் பண்ணணும். அந்த காட்டேஜஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீழே வருஷநாடு, அந்த வருஷநாடோட வியூ தான் இங்கேருந்து பார்க்க முடியும். இதில் அந்த குட்டி குட்டி கிராமம் இருக்குதுல்ல, அதில் வருஷநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், வருஷநாடு, அந்த மாதிரியான ஏரியாஸ். மேகமலை போகிறவங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு வைல்ட் லைஃப், அந்த ஒரு பார்க்கக்கூடிய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி போனப்போ பார்த்துருக்கோம், காட்டு மாடு பார்த்துருக்கோம், யானை பார்த்துருக்கேன், அண்ட் அந்த காட்டு அணில் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் நாங்கள் போனப்போ ஒரு பாம்பு பார்த்தோம். அது எனக்கு தெரிஞ்சது ரேட்டில் ஸ்னேக் மாதிரி, ரேட் ஸ்னேக் மாதிரி இருக்குது. சாரப்பாம்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தெரியுது. பட் அதானான்னு எனக்கு ஷியோராக தெரியல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் எனக்கு அது மாதிரி தான் தோணுது. கமெண்ட்டில் இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வந்து பொதுவாக மேகமலை நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம இறங்கி வியூ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் நல்லா செக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இது வனவிலங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. ஏன்னா மற்ற சுற்றுலா தலங்களை கம்பேர் பண்ணும்போது மேகமலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே டூரிஸ்ட் போகிறவங்களோட எண்ணிக்கையும் மற்ற சுற்றுலா தலங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மி. அதனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் எந்த இடத்துக்குள்ளேயும் தைரியமாக நம்ம போயிட முடியாது. ஏன்னா அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே நிறையா இருக்குது. ஏன்னா அந்த சிறுத்தைகளுடைய நடமாட்டமும் இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க.
இங்கேருந்து தான் மேகமலையோட ஸ்டார்டிங். இங்கே பிரதானமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேயிலை உற்பத்தி தான். இந்த மேகமலை வந்து பார்த்தீங்கன்னா மேகமலை மட்டும் கிடையாது, பல இடங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஐ மீன் வியூ பாயிண்ட் சென்ஸ் ஒரு லேக் வியூ இருக்குது, டேம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஜா மெட்டுன்னு இருக்குது, மணலார் இருக்குது. இது மாதிரி பல இடங்கள் இருக்குது, இரவங்கலார் இருக்குது. இது மாதிரி பல இடங்கள் இருக்குது. ஸோ அதில் ஸ்டார்டிங்காக வரக்கூடியது தான் மேகமலை. இது வந்து மேகமலை ஃபால்ஸ். மழை பெய்கிற டைமில் இந்த மழை பெஞ்ச பிறகு இங்கே ஃபால்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஹெவி ரெயின் இருக்கிற டைமில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மேகமலையில் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய ஃபால்ஸ் மாதிரிலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் வியூ பாயிண்ட்ஸ். அந்த வியூஸ் ஒரு நேச்சர், ஒரு இயற்கையான ஒரு எழில் மிகுந்த ஒரு இடம் தான் மேகமலை. அந்த சீசன் டைம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அங்கே ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு. இதுதான் அந்த ஹைவேஸ் டேம். இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டேம் இருக்குது மேகமலை நீங்கள் போனீங்கன்னா. அதில் ஒரு சில டேம்ஸ் மட்டும்தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். அதில் இந்த ஒரு டேம் ஒன்று. இது வந்து ஹைவேஸ் இருக்கக்கூடிய அந்த லேக்கோட வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது இப்போ ஐ திங்க் இப்போ வந்து இதை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அதை கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் போனப்போ அங்கே ஃப்ரீயாக இருந்தோம். இப்போ அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறத கேள்விப்பட்டேன். ரொம்ப அற்புதமான ஒரு வியூவாக இருக்கும். இந்த வியூ வந்து எல்லா நாளும் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சீசனில் இந்த வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சம்மர்லலாம் போனீங்கன்னா இந்த தண்ணி இருக்காது, நிறையா தண்ணிலாம் ட்ரை ஆகிடும். இந்த டைம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேகமலையில் இருக்கக்கூடிய கடைசி வியூ பாயிண்ட் இதுதான். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. மகாராஜா மெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து நிறைய இடங்கள் இருந்தாலும் டூரிஸ்ட் அலோவ் பண்ணக்கூடிய சில இடங்கள் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி மேகமலை ஹைவேஸ், அப்புறம் மணலார் இந்த பிரிட்ஜு, மணலார் தாண்டினா அதுக்கடுத்து மகாராஜா மெட்டு தான். மற்ற ஏரியாலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கெல்லாம் அலோட் கிடையாது. அங்கே மேபி நீங்கள் போகிற அங்கே உள்ளூர்காரங்க, அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க மூலமாக நீங்கள் போய் பார்க்கலாம் சில இடங்கள். நான் ஃபஸ்ட்டு டைம் போனப்போ நான் அப்படி தான் பார்த்தோம். இப்போ டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடங்கள் மட்டும்தான். ஸோ இதுதான் ஃபைனலான இடம், மகாராஜா மெட்டு. நீங்கள் போகிறவங்க இந்த இடத்த பார்க்கலன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே இருக்காது.
இப்போ ரோடு போட்டாங்க அங்கே வரைக்கும்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் போனப்போலாம் கம்ப்ளீட் ஆகலை அந்த ரோட் ஒர்க்கு. ஸோ ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும். அங்கே மணலாறுலேருந்து ஒரு ஜீப் ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. இப்போ ரோடு அங்கே வரைக்கும் போட்டதாங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு 60% ஆஃப் தேனி டிஸ்ட்ரிக்டை நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த மேகமலைன்ற பேர் ஏன் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அந்த மேகம் அப்படியே உங்கள் மேலே தவழ்ந்து போகிற மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, எங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதில் அது பார்க்க முடியும் நம்புகிறேன். பாருங்கள், இதுதான் அந்த இடம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்க, இன்னும் கொஞ்சம் மேலே ஹைட்டாக போனீங்கன்னா அந்த பழைய ரேடியோ ஸ்டேஷனில், ஐ மீன் அந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்காக பட்ட அந்த ஸ்டேஷன்லாம் மேலே இருக்கும். அது இப்போ பாலடைஞ்சு போயிடுச்சு. இப்போ அது யூஸ்லேயே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயும் போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். இதுதான் மேகமலையோடைய அந்த டாப் வியூ. அந்த நான் சொன்ன அந்த வயர்லெஸ் ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் நாங்கள் போய் கவர் பண்ண இடம் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு அப்படியே தவழ்ந்து போகும். லக்கிலி அங்கே எங்களுக்கு கொஞ்சம் சன்லைட் கிடச்சிது. அப்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மிஸ்ட் பாஸ் ஆகுறது உங்களுக்கு அழகாக தெரியும். எங்களுக்கு முன்னாடி அப்படியே கடந்து போகும். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அது சொன்னால் புரியாது. நீங்கள் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இது கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடான ஒரு பிளேஸ்லேருந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். பட் மேகமலையில் உங்களுக்கு அப்படி கிடையாது. அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு போய் பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அங்கே உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது, மொபைல் நெட்வொர்க். இந்த பாயிண்ட் வந்தீங்கன்னா மட்டும்தான் ஏர்டெல், ஜியோ மாதிரியான நெட்வொர்க் லைட்டாக கொஞ்சம் கிடைக்கும். மற்றபடி பிஎஸ்என்எல் உங்களுக்கு அங்கே மேகமலையில் நல்ல கவரேஜ் கிடைக்கும். அதனால் போகிறவங்க நெட்வொர்க் அங்கே சுத்தமாக இருக்காது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க.